மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக தங்கி செல்வமும் சந்தோஷமும் வழங்க வேண்டும் என்பது எல்லோரின் ஆசை. பலர் வெள்ளிக்கிழமை பூஜை செய்தால் மட்டுமே மகாலட்சுமி வீட்டிற்கு வருவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவளை வரவேற்கும் தயாரிப்பு வியாழக்கிழமையிலே தொடங்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வரும்போது நாம் முன்கூட்டியே எல்லாவற்றையும் சுத்தம் செய்து தயாராக இருப்பது போல மகாலட்சுமியையும் வரவேற்க நம் வீடும் மனமும் சுத்தமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை அன்று வீடு முழுவதும் சுத்தம் செய்து பூஜை அறையை தயார் செய்ய வேண்டும். சமையல் அறையை மிகவும் சுத்தமாக வைத்து எச்சில் பாத்திரங்களை இரவு முழுவதும் வைக்காமல் கழுவி வைக்க வேண்டும். அடுப்பு, அரிசி, உப்பு, அஞ்சரை பெட்டி போன்றவற்றில் மஞ்சள், குங்குமம் வைத்து மங்களமாக்க வேண்டும். கல் உப்பு, அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் காலியாக இல்லாமல் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். சமையல் அறையில் சின்ன மஞ்சள் கோலம் போடுவது செல்வத்தை ஈர்க்கும். விளக்குகளை சுத்தம் செய்து எண்ணெய், நெய் நிரப்பி தயார் நிலையில் வைக்க வேண்டும். வீட்டில் நல்ல வாசனை, சந்தனம், கற்பூரம், ஏலக்காய் நிரம்பி இருக்க வேண்டும். துளசி, மாவிலை போன்ற புனித பொருட்களை முன்கூட்டியே கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும். மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை குளித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமியை வேண்டிக் கொண்டு பாலை காய்ச்சுங்கள். அந்த பால் பொங்கி வழிவது போல உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும். இந்த முறைகளை பின்பற்றினால் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் நம் வீட்டிற்கு வருவார் என்று நம்பப்படுகிறது. சுருக்கமாக, மகாலட்சுமி அருள் பெற வெள்ளிக்கிழமை பூஜை மட்டும் போதாது, வியாழக்கிழமை தயாரிப்பே செல்வத்தின் கதவை திறக்கும். Like, subscribe and comment.